திருப்பத்தூர் அருகே தரமற்ற வீடுகளை கட்டிக் கொடுத்து தங்களை ஏமாற்றி விட்டார்கள். இலங்கை தமிழர்கள் வேதனை. புதிய வீடுகள் கட்டிக் கொடுத்து 6 மாதமாகியும் குடியேற மறுத்த இலங்கை தமிழர்கள். பழைய வீடுகளை இடித்து புதிய வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் அதிகாரிகள். தகர கொட்டகையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தோம். கையால் சுண்டினால் கூட வீட்டின் சுவர் உடைவதும் கைவிரலால் எளிதாக ஓட்டை போடும் அளவிற்கு இந்த வீடுகள் தரமற்று காணப்படுவதாக வேதனை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூர் பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் என்ற குடியிருப்பு உள்ளது. இங்கு 254 இலங்கை தமிழர்கள் குடும்பங்களுடன் வசித்து வருகின்றனர். இந்த முகாமில் வசிப்பவர்கள் தங்கள் வசதிக்கேற்ப ஓட்டு கொட்டகைகள், கூரை மற்றும் தகர கொட்டகைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஆண்டு முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என அன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி இப்பகுதியில் வாழும் 254 குடும்பங்களுக்கும் 2 கட்டமாக வீடுகள் கட்டித்தரப்பட ஏற்பாடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக சுமார் ரூபாய் 7.35 கோடி செலவில் 112 புதிய வீடுகள் கட்டப்பட்டு கடந்த ஜனவரி 31ஆம் தேதி மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கட்டிட வேலைகள் நிறைவு செய்யாமல் இருந்த நிலையில் முன்னாள் முதல்வர் திறப்பதற்காக அவசரமாக வேலைகள் முடிக்கப்பட்டு 112 புதிய வீடுகளும் திறக்கப்பட்டதாகவும் தற்பொழுது இந்த வீடுகள் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் பெரும்பாலான குடியிருப்புகள் மிகுந்த சேதமடைந்துள்ளதாகவும் இலங்கை தமிழர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிவுநீர் கால்வாய்கள், செப்டிக் டேங்குகள், பாத்ரூம்கள் போன்றவை அமைக்காமல் இருந்ததால் இந்த வீட்டிற்குள் பயனாளர்கள் யாரும் செல்லாமல் பழைய வீடுகளிலேயே இருந்து வந்தனர். இதனையடுத்து இன்று பழைய வீடுகள் அனைத்தையும் இடித்து அந்த இடத்தில் 2வது கட்டமாக மீதமுள்ளவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக போலீசார் வரவழைக்கப்பட்டு ஜேசிபி கொண்டு பழைய வீடுகளை இடித்து வருகின்றனர். இந்நிலையில் போதிய அவகாசம் கொடுக்காததால் இலங்கை வாழ் தமிழர்கள் பழைய வீடுகளை காலி செய்து முழுமையடையாத புதிய வீட்டிற்கு மிகுந்த வேதனையோடு 112 குடும்பத்தினர் இடம்பெயர்ந்தனர். குடியிருக்க செல்வதற்கு முன்பே சுவற்றில் அடிக்கப்பட்ட வண்ணங்கள், சிமெண்ட்கள் பெயர்ந்து விழ ஆரம்பித்துள்ளது. மேலும் கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. கடமைக்கு ஏதோ கட்டிக் கொடுத்தது போல் இருப்பதாகவும் வேதனையோடு தெரிவித்தவர்கள் இந்த வீட்டுக்குள் ஒரு வித அச்சத்துடனே சென்றுள்ளனர். கையால் சுண்டினால் கூட வீட்டின் சுவர் உடைவதும் கைவிரலால் எளிதாக ஓட்டை போடும் அளவிற்கு இந்த வீடுகள் தரமற்று காணப்படுகிறது. ஒரு சிலர் அரசு கட்டிக் கொடுத்த இந்த புதிய வீட்டில் குடிபெயர்த்து வெறும் 8 நாட்களுக்குள் புதிதாக வர்ணம் பூசுவது, சிமெண்ட் பூசுவது, பாத்ரூம் கட்டுவது என குடிபுகாத வீட்டிற்கும் மீண்டும் செலவு செய்து வேலைகளை பார்த்து வருகின்றனர். மேலும் மீதமுள்ள குடும்பத்தினர் வாடகை வீடுகளை தேடி அலைந்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு எங்கு வாடகை வீடு கிடைக்கும் என பெண்கள் மிகுந்த வேதனையோடு தெரிவித்து வருகின்றனர். அதோடு வயதானவர்கள், உடல்நிலை சரியானவர்களை அழைத்துக் கொண்டு வெயிலில் சென்று வாடகைக்கு வீடு தேடுவதும் மிகுந்த வேதனையாக உள்ளதாகவும் கூறுகின்றனர். கட்டிடங்களில் விரிசல், ஒரு கட்டில் போட்டால் வீடு பத்தாது, 4-5 பேர் தங்க முடியாத சூழல், கால்வாய் இல்லை, மழை விழுந்தால் தண்ணீர் தேங்கி நிற்கிறது, 4 வட்டகையில் போட்டு அமைக்கப்பட்டுள்ள செப்டிக் டேங்கிற்கு மழைநீர் நிரம்பி விடுகிறது. ஆக மொத்தம் தரமற்ற வீடுகளில் இலங்கை தமிழர்களை குடியிருக்க வைத்துள்ளது முந்தைய அரசு என குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. இந்த வீடுகள் கட்டும்போது மாவட்ட ஆட்சியரோ அதிகாரிகளோ பார்வையிட்டார்களா என்று தெரியவில்லை என்பது வேதனையான விஷயம். இலங்கை தமிழர்களுக்காக கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடு மிகவும் மோசமாக இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட உள்ள வீடுகளாவது தரமுள்ள வீடுகளாக கட்டித்தர வேண்டும் எனவும் இலங்கை தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்ல வருஷத்துக்கு வருஷம் அகதிகளா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க சாயங்காலம் 6 மணிக்கு போய் இருட்டா இருக்கும். லாஸ்ட் வீடெல்லாம் எங்க வீடெல்லாம் இருட்டா இருக்கும். நாங்க அதுதான் நான் வேலை பார்க்கறோம். அது கொஞ்சம் டைம் ஒரு 1 டைம் கொடுத்தா ஓகே முடிச்சிருவோம். நாங்க வீடியோ எடுத்துறோம். நீங்க ஒரே பண்ணல வேலை வந்து பார்க்கறோம். அது மாறல அப்படியே அந்த கையை வச்ச உடனே அந்த அப்படியே அந்த இதெல்லாம் கொட்டுது. ஆளி வச்சு அப்படியே கையில வச்சு அமைக்க விடலாம். அந்த மாதிரி வீடை கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இப்ப எங்களை போய் சொல்லிட்டு நிக்கிறாங்க. அங்க கான் இல்ல, ஒரு பாத்ரூம் இல்லை, எதுவுமே இல்லை. உடனே போனால் பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு அந்த வெக்கையில் போயிட்டு நாங்கள் எப்படி இருக்கிறது சொல்லுங்க. அதுவும் இப்போ எங்களுக்கெல்லாம் வீடே இல்லை போய் இருக்கேங்கிறாங்க. எல்லாம் 1/2 மணி நேரத்தில் எல்லாம் காலி பண்ணுங்கன்னா எப்படி போகிறது? ரொம்ப வந்து நாங்கள் வந்து நொந்து போயிருக்கோம். யார் என்னென்ன செஞ்சுக்கிட்டு சாகுவோமோன்னு தெரியாமல் இருக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லாம் சேஃப்டி பண்ணுங்க, உங்களுக்கு தண்ணி வசதி எல்லாம் ரெடி பண்ணி தரோம், எல்லாத்தையும் எங்களை கொண்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பூரா உடைச்சா பரவாயில்ல.
எங்களை எதுவுமே சொல்லாம எங்கேயுமே இல்லாம நம்ம ரோட்ல போய் நிக்க முடியுமா? நாங்க நடு ரோட்ல தான் கொண்டு வந்து போடுவோம். எங்க மக்கள் எல்லாருமே ஓகே சொன்னாங்கன்னா நடு ரோட்ல போட்டு உட்காந்துருவோம். நாங்க அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கிறோம். நாங்க வீடு 200 சொச்ச வீடு திருப்பத்தூர்ல கிடைக்குமா சார்? எங்கிட்டுமே கிடைக்கல எங்களுக்கு வீடு. வீட்டுக்கு அலைஞ்சு 10 நாளா வீட்டுக்கு அலைகிறோம். நாங்க வீடும் கிடைக்கல. படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க எல்லாருமே ரொம்ப சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்லோன்ல பட்டதை விட இங்க வந்து மோசமா பட்டுக்கிட்டு இருக்கோம். வீட்டுல சும்மா ஒரு ஆணி எடுத்து உதுந்து கொட்டுது சார். எங்களுக்கு எப்படி இல்ல நீங்க வேணா வாருங்க, எங்க வீட்டை காட்டுறோம். இந்த half an hourக்குள்ள இடிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இதுலதான் போனாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இடிக்கணும். அகதிலே நாங்க எப்படியும் போறோம். வெள்ளத்துல அடிபட்டாலும் பரவாயில்ல. பாருங்க இப்பயே வெடிக்க பாருங்க வீட்டு இதெல்லாம் எங்க நல்லா இருக்கு. வெடிச்சுதான் கிடைக்கிறது. கொட்டுது. இவ்வளோ மோசமா இருக்கு. நல்லா இருக்கு. எங்களுக்கு ஓட்டுக்கோட்டையில இருந்தாலும் நிம்மதியா இருக்கும். இதெல்லாம் சிரமமான வீடு. நிம்மதி இல்லாம இருக்கு. சரியான வெப்பம். நைட்லாம் தூங்க முடியல. நைட்டு தான் நாங்கள் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கு. பேசாம எங்களுக்கு ஓட்டுக்கோட்டை கூடி நான் இருந்திருக்கோம் நிம்மதியா. இங்க பாருங்க எல்லாம் இப்பயே வெடிச்சு போச்சு. எல்லாம் வீடெல்லாம் ஒரு ஆணி அடிச்சா எல்லாம் மாவு மாதிரி கொட்டுது. ஃபுல்லா ஏன் தான் இந்த பள்ளத்துல கொண்டு வீடை கட்டினாங்களோ தெரியல. மழை தண்ணி ஃபுல்லா இங்கதான் வரும். அவ்வளவு தண்ணி பாருங்க இப்பயே இப்படி இன்னும் குடி வந்து இப்ப இன்னும் ஒரு 10 நாள் குடி ஆகலை. இப்படின்னா இன்னும் இவ்வளவு நாள் இருக்கு. கால்வாய் இல்லை சார். நாங்கெல்லாம் குமார்குள்ள வச்சிருக்கோம். எப்படி ரோட்ல குளிப்பாங்களா? இதெல்லாம் கால்வாயே கட்டி கொடுக்கல. அதுக்குள்ள வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க வீடை. எங்க போய் நாங்களாம் குளிக்கிறது? அதுக்குள்ள எல்லாமே வீடு கொடுத்துட்டாங்க. அவங்கவுங்க வீடை பார்த்து இருக்கிற மாதிரி வந்துருச்சு. வசதி வாய்ப்பு ஒண்ணுமே. அதுதான் கம்ஃபர்டபுளா அவங்கவுங்க தேவைக்கு அமைச்சுக்கிட்டாங்க. இது வந்து செட் ஆகும். ஆனா உங்களுடைய வாழ்வாதாரம் தானே கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. இப்படி ஆமா கொடுத்துருக்கு. ஆனா அந்த அளவுக்கு போதிய வசதி இல்லைல்ல சார். கட்டடம் தரமா இருக்கா? அந்த தெரியுதுல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு கட்டடமே. போய் பாருங்க. நாலு வீட்டை போய் பாருங்க. ஃபுல்லா இப்படி கட்டி வச்சிருக்காங்க. ஆணி கூட அடிக்க முடியல. ஆணி அடிச்சா மாவு மாதிரி கொட்டுது. வீடு எல்லாம் பொறுன்னு தான் இருக்கு. எல்லா வீடும் அப்படி சும்மா அப்படி தட்டணும்னா எல்லாம் பொறுன்னு எல்லாம் கீழே கொட்டி எடுக்குது. எல்லா வீட்டையும் இப்போ நான் ஒரு கொத்தனார் தான். நான் இப்போ பார்த்துட்டேன். ஒரு 6-7 கடை வீட்டில் பார்த்துட்டேன். சும்மா அந்த சைடு ஒட்டுறதுக்கு சைடு அந்த வால் இது ஒட்டுவோம்ல, டைல்ஸ் ஒட்டுவோம்ல, அது ஒட்டினா ஃபுல்லாக அப்படியே சும்மா தட்டினா அப்படியே மாவு கொட்டுது எல்லா இடமே. லாப்டெல்லாம் கையில் பிடிச்சோன்னா அப்படியே கையில் வருது. ஒவ்வொரு சில வீட்டில் பிடிச்சலாம் ஏற முடியாது. பிடிச்சலாம் ஏற முடியாது. கொஞ்சம் பிடிச்சி நறுக்குன்னு அப்படி பிடிச்சி இழுத்தோம்னா கீழே அப்படியே வருது. அப்படி பிடிச்ச இடம் அப்படியே வருது கீழே. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு ஒரு சில வீட்டு. இப்படியா சார் வீடு வருது? இப்படியா இருக்கணும் வீடு. அந்த மூளையெல்லாம் அப்படி அவ பிடிச்சி இழுத்தா இப்படியா இருக்கணும் வீடு. கொஞ்சம் டைட் பண்ணி பிடிச்சி இழுத்தா கையால உடைச்சனே இப்படி பாருங்க. இங்க இது என்னத்துக்கு இங்க பெயிண்ட் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு போயிட்டா. ஆனா ஒன்றும் சுத்தம் இல்லை. மறுபடியும் வீடு கிட்ட போகிற ஒரு ஆளு மறுபடியும் இது கட்டுறதையாவது ஒழுங்கா கட்ட சொல்லுங்க. இருக்கிற வீடு தான் 110 வீடா 12 வீடா 112 வீடும் போச்சு. இவ கட்டுற வீடையாவது நல்லா கட்டி அவளையாவது நல்லா இருக்கட்டும். அப்படியே மழை பெஞ்சுன்னா அப்படியே வந்துருது. கழிவு எல்லாம் ஒரு அடி தான் ரெடி பண்ணணும். நீங்க வேலை பார்க்கும்போது பார்க்கல? உங்களுக்கு ஏற்கனவே வேலை பார்த்தாங்களா? அப்போ வந்து பார்க்கல யாருமே? நீங்க பார்க்கவே இல்லையா? யாருமே எங்க பார்த்தாங்க? பார்த்தாதான் தெரியும். வீடு பூட்டி வச்சுட்டாங்க. பூட்டி வச்சுட்டு நம்ம வந்து அதாவது குடுக்கல் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தது தானே எல்லாம் வந்து கொட்டிடும். அப்படியே நம்ம வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி குத்துனாலே சரி, இப்படி வந்துட்டே குத்துனா அப்படியே சார் கையில ஓட்ட போடுறது. இதுல போடலாம், கையில போடலாம்.
என் வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டினா அப்படியே ஒரு வீடுல இல்லாம வீடு அதுதான் சும்மா தட்டினாலே அது உடையுது. இது அதுக்காண்டி தான் இப்போ திருப்பி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் இல்லைன்னா அடிச்சுக்க மாட்டோமே. இதை நான் அப்படியே விட்டுருவோங்க. நாங்கள் விட்டுருவோம். அதுதான் பாருங்களேன், இந்த ஓட்டைய அப்படியே வந்துட்டு தான் இருக்குது. திருப்பி அடித்தாலும் அதே தான் வந்துட்டு தான் இருக்குது. என்ன செய்ய? ஏஜூர் பார்க்காம இங்கே இருக்க முடியும். சும்மா அப்படி வச்சு கட்டினா இந்த முழுக்கெல்லாம் எடுத்து போட்டுருக்க பாருங்க. இந்த கட்டின வெள்ளு கனவை பிடிச்சிருக்கான்னு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. கனவை பிடிச்சிருக்கான்னு வச்சுல முழுக்கல் இது கட்டின வெள்ளு நல்லா என்கிட்ட ஒரு இடத்துல பிடிச்சிருக்காங்க. சும்மா எந்த இடத்துலயுமே கலவை பிடிக்கவே கிடையாது. முழு கல்லா, அதாவது நம்ம வெட்டுறது எடுக்கிறது வந்து முழு கல்லாவே அப்படியே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு கலவைகள் இதை ஒட்டலை. வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்குது. இதுல சிமெண்டே இல்லை சார். சொல்லப்போனால் சிமெண்டே போடலை. இந்த கட்டடத்தில் நம்ம எப்படி இருக்கிறது சொல்லுங்க. சிமெண்ட் கொஞ்சம் கூட சேர்க்கல. அவங்க ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து கட்டி கொடுத்த மாதிரி தோணுது. இதில் நம்ம புள்ளக்குட்டியெல்லாம் வச்சுருக்கோம். நிறைய புள்ளக்குட்டிகள் இருக்காங்க, எல்லாம் இருப்பாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்ன்றதே தெரியாத அளவுக்கு தான் இங்கே வாழ்கிற மாதிரி இருக்குது. இனி கட்டி கொடுக்குறதாவது 112 வீடு கட்டி கொடுத்துட்டாங்க சார். இப்படி தான் இருக்குது. எல்லா மக்களும் பார்த்துறாங்க, எல்லாருக்கும் தெரியுது. இனி கட்டி கொடுக்குறதாவது இனி 134 வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க. அதுவாது நல்ல தரமான கட்டிடமாக கட்டி கொடுக்குறதுக்கு என்னோட வேண்டுகோள் நான் வைக்கிறேன் சார். கிடக்குறவங்க பக்கம் அல்லவே இல்லை. வீடுலாம் நல்லா இருக்கா? தெரிக்காம இருக்கா? வீடுலாம் எப்படி இருக்கு? நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சுங்க வந்து? இங்க வந்தா ஒரு வாரம் 8 நாள் ஆகுதுப்பா. அப்படியே டைல்ஸ் எல்லாம் அப்படியே கீழே தர மண்ணெல்லாம் பொழுன்னு கீழே ஈரத்தன்மையா வந்துட்டு இருக்கு. அதே இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒட்டவே முடியல. டைல்ஸ் கூட அந்த அளவுக்கு மோசமா பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்குது. இதை வந்து கொஞ்சம் டச் பண்ணி செய்யணும் வச்சுருக்கா. காயட்டும், வேற என்ன பண்றது? இந்த மாதிரி சார் இந்த கிராஸ் எல்லாம் இப்பதான் வந்துச்சு. அந்த பக்கம் வேலை பார்த்து இந்த கிராஸ் வந்துருச்சு. அந்த பக்கம் வேலை பார்த்தா இந்த பக்கம் கிராஸ் வருது. ஒழுங்கா பார்க்கல. இவ்வளவு வேலை பார்க்கணும். இதுக்கெல்லாம் அவசரப்பட்டு சும்மா இதுல ஏதோ வச்சு அடிச்சு ஓட்டி இருக்காங்க. அதை பெரிய பெரிய ஓட்டையா இருக்குது. இதுல இப்படி வந்துருச்சு. கொடுக்கலாமே தெரியாது. அவங்க ரொம்ப மோசமா சொல்லிட்டு வேகமா சாவி கொடுத்துருக்காங்களா? முத போட்டுப்பாங்க போல இருக்கு. 5 வட்டியே போட்டாங்க. அப்புறம் அங்கிட்டு போக குறைச்சிட்டாங்க. ஏது இஞ்சா பாருங்க சார். இந்த தண்ணி இப்படி வந்து செத்துட்டாங்க. ஃபுல்லா இருக்கு தண்ணி, நிறைஞ்சிருக்கு. அப்புறம் இதை எப்படி பயன்படுத்துறது? இருக்கிறவங்க காசு கொடுத்து செஞ்சுட்டாங்க. இந்த அம்மாவெல்லாம் முடியாது, சித்தா வேலைக்கு போகுது. இந்த அம்மா இந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த பொண்ணு படிக்க போகுது, பள்ளிக்கூடம் போகுது. அது தண்ணி உப்புளி அவசரத்தில் குளிச்சுன்னா இது நிறைஞ்சிடும். எத்தனை நாளைக்கு இந்த செப்டி டேங்கி எடுத்து இது பண்ணுவாங்க? ஒன்று இப்பயே நிறைஞ்சு போயிருக்கு. சுத்தமா எனக்கு இதெல்லாம் சந்தோஷமே இல்லை. இந்த வீடு வந்து ஒண்ணுமே பிடிக்கல. ஒரு வேலையுமே இல்லை. கான் கூட இல்லை. கான் கூட இல்லாம இங்க வந்து இப்படி மாறி இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுத்தமா பிடிக்கல. இன்னொன்று அங்கேருந்து இது எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து வச்சா இங்கே வீட்டில் வேலை பார்க்க முடியலை. அதுக்கடையில் இதை பார்த்தீங்கன்னா இந்த வீடெல்லாம் இடிக்க போகிறேன்ட்டு வந்து நிற்கிறாங்க. எப்படி மாறுவாங்க? வயசானவங்க இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் இந்த வீடு உங்களுக்கு நல்லா இருக்கா? தேடியோட அதுக்கு அதெல்லாம் நல்லாவே இல்லை. சுத்தமாகவே ஒன்றுமே சரியில்லை. எப்படி டேமேஜாக இருக்கா? டேமேஜ்லாம் ஒழுங்காக தரமான வீடெல்லாம் இல்லை. இன்னொன்று இந்த வீடே ரொம்ப சின்ன வீடு. ஒரு கட்டில் போட்டோடனே அந்த வீடே நிறைஞ்சு போச்சு. அதில் என்ன வைக்க முடியும்? ஒன்றுமே வைக்க முடியலை. 4-5 பேர்லாம் இருந்தால் பத்தாது. எப்படி ஒரு ஹால்லையே எல்லாரும் படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். அப்படி கிச்சனும் ஒரு சின்ன கிச்சனு, எதுவுமே நல்லா இல்லை. இது வந்து இப்போ உடனே வந்து எல்லாத்தையும் எடுத்து மாற்றுங்க அப்படின்னு